ஓகே, டைம் உண்டு இருக்குல்ல, இந்த மாடல் சம்மும் நமக்கு ஒரு சில டைம் கேட்பாங்க. இங்க பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/2 பகுதி வேலையை 5 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஒரு வேலை, அதே வேலை வந்து பார்த்தோன்னா 3/5 பகுதி வேலையை 9 நாட்கள் முடிப்பார். சி என்பவர் அதே வேலையின் 2/3 பகுதி வேலையை 8 நாட்கள் முடிப்பார் எனில் மூவரும் இணைந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கறாங்க. இப்ப நமக்கு ஒரு வேலைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டைரக்டா 1/5, 1/9, 1/8 போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஏன்னா மூவரும் இணைந்து அப்படின்னு கேட்டிருக்கனால. ஆனா நமக்கு பின்னத்துல கொடுத்திருக்கனால அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 5, 9, 8ங்கிறது டைரக்டா எடுத்துக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏக்கு போறோம் பாருங்க. ஏ ஈக்குவல் டு இந்த 1/2 பகுதி வேலைன்னு இருக்குல்ல, அதை அப்படியே திருப்பி போடுங்க. என்ன வரும்? 2/1 வருமா? இன்ட்டு இந்த 5. இது உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்றேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. அப்ப என்ன வரும்? நமக்கு 10 வருமா? அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏக்கு வந்து 10 தான் எடுத்துக்கணும். அடுத்து பிக்கு அதே மாதிரி தான், என்னது? 3/5. அப்ப அப்படியே தலைகீழ் எடுத்தா 5/3 இன்ட்டு இந்த 9 நாளுக்கு அப்படியே போட்டுங்க. அப்ப என்ன வரும்? அடிச்சு போடுங்க. 1 3 3 3 9. அப்ப 15ன்னு வரும். 15ன்னு போட்டுங்க. ஓகே, அடுத்தது சிக்கு எடுத்துக்கும் போது எப்படி பண்ணணும்? சி ஈக்குவல் டு சி எவ்வளவு நமக்கு? 2/3. அப்ப திருப்பி போட்டா 3/2 இன்ட்டு 8. ஓகே, அடிச்சு போடுங்க. 1 2 2 4 2 8. அப்ப என்ன வரும்? நமக்கு 12. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்ப நம்ம இது என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவும் போல போடாம இந்த மாதிரி பின்னமா கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இந்த கால்குலேஷன், இந்த டேஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண, நம்ம மூவரும் இணைந்து கேட்கறாங்களா? a பிளஸ் பி பிளஸ் சி. அப்ப என்ன வரும் நமக்கு? 1/10 பிளஸ் 1/15 பிளஸ் 1/12. அவ்வளவுதான். இதுக்கு எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? 60 வருமா? ஓகே, 60 எல்சிஎம் வரும். இப்போ 10 எதால பெருக்குனா 60 வரும்? 6ஆல. 15 எதால பெருக்குனா 60 வரும்? 4ஆல. 12 எதால பெருக்குனா எல்சிஎம் வந்து 60 வரும்? 5ஆல. அப்ப என்ன வரும்? 6 பிளஸ் 4 10 15. அப்ப 15/60. 15/60 என்ன பார்த்தோம்? அடிச்சு போட்டா 15 15 4 15 60. அப்ப 1/4. தலைகீழ் எடுத்தா என்ன வரும்? நமக்கு 4. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது? 4 days. ஆன்சர் என்னது? நமக்கு 4 days. அப்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு இந்த மாதிரி பின்னமா கொடுக்குறப்ப டைரக்டா இந்த டேஸ் எடுக்காம இந்த பின்னத்தை தலைகீழா போட்டு அப்புறம் இந்த டேஸை வந்து மல்டிப்ளை பண்ணி வர டேஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். 10 15 12 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதே சம் உங்களுக்கு ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா என்ன பண்ணுங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் சம். ஓகேங்களா? அடுத்தது இது செகண்ட் சம். செகண்ட் சம் பாருங்க. இது செகண்ட் சம். இதுக்கு உண்டானது நீங்க என்ன பண்ணுங்க? ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க்கா நீங்க வந்து கீழே ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது இது தேர்ட் சம். ஓகேங்களா? இந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. 3 கேள்விக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த மாடல் நீங்க வந்து முடிச்ச மாதிரி தான். ஓகேங்களா? தேங்க்யூ.